வணக்கம். நிதிச் சந்தைகள்ல நாம அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை வாலட்டிலிட்டி. ஆமா, ரொம்ப பொதுவான வார்த்தை. ஒரு ஸ்டாக்கோட வாலட்டிலிட்டி 20%, இன்னொன்னுக்கு 40%ன்னு சொல்றாங்க. ஆனா அந்த நம்பர் அது எங்கிருந்து வருது? ஒரு பங்கோட விலை ஏறுது இறங்குது, அந்த அந்த கிறுக்குன மாதிரி இருக்கிற ஏற்ற இறக்கத்தை பார்த்துட்டு எப்படி அதையெல்லாம் சுருக்கி ஒரே ஒரு சதவீத எண்ண மாத்துறாங்க. இன்னைக்கு நம்மளோட மிஷன் அதுதான். நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆதாரங்கள் ஒரு பங்கின் ரா பிரைஸ்ல இருந்து அந்த இறுதி வாலட்டிலிட்டி நம்பர் வரைக்கும் எப்படி கணக்கிடுறாங்கன்னு படிப்படியா விளக்குது. ஒரு புள்ளி விவர துப்பறியும் வேலை மாதிரி. ஆமா, எந்த குறுக்கு வழியும் இல்லாம அந்த முழு கணக்கீட்டு செங்கிலியையும் ஆராய போறோம். இதன் இறுதியில அந்த ஒற்றை எண்ணுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கம் உங்களுக்கு தெளிவா புரியும். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல உங்க ஆதாரங்கள்ல இருக்கிற ஒரு படத்தை எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ஒரு பங்கின் விலை வரைபடம் ஒரே குழப்பமா மேலின் கீழுமா போயிட்டு இருக்கு. ஆமா. இன்னொரு பக்கம் பளிச்சுன்னு ஒரே ஒரு எண் 0.564%. நடுவுல ஒரு புனல் மாதிரி அந்த சிக்கலான தரவுகள் எல்லாம் உள்ள போய் வடிகட்டப்பட்டு ஒற்றை எண்ணா வெளியே வர்ற மாதிரி காட்டியிருக்காங்க. நம்ம வேலை அந்த புனலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறது தான். கரெக்ட். அந்த புனல் அது வெறும் வடிகட்டி இல்ல, அது ஒரு மொழிபெயர்ப்பாளர்னு சொல்லலாம். மொழிபெயர்ப்பாளரா? ஆமா, அது நிச்சயமற்ற தன்மைய, அதாவது அன்சர்டனிட்டிய, ஆபத்த, அதாவது ரிஸ்க ஒரு எண்ணா மொழிபெயர்க்குது. அந்த ஒரு சின்ன எண் சந்தையோட இதய துடிப்ப காற்ற ஒரு EKG ரிப்போர்ட் மாதிரி. ஓ, சுவாரஸ்யமா இருக்கே. அந்த எண் குறைவா இருந்தா சந்தை அமைதியா ஓய்வா இருக்குன்னு அர்த்தம். அதுவே அதிகமா இருந்தா சந்தை பயத்துல பதட்டத்துல இருக்குன்னு அர்த்தம். நாம இன்னைக்கு வெறும் விலை எண்களை வச்சு அந்த EKG ரிப்போர்ட்டை நாமளே உருவாக்க போறோம். அருமை. நம்மளோட இந்த பயணத்துல 6 முக்கிய இடங்கள் இருக்கு. ரிட்டர்ன்ஸ், மீன், டீவியேஷன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், கடைசியா வாலட்டாலிட்டி. இந்த 6ஐயும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி. நம்மகிட்ட ஜனவரி 8லேருந்து ஜனவரி 23, 2026 வரைக்குமான 11 வர்த்தக நாட்களோட க்ளோஸ் பிரைஸ் தரவுகள் இருக்கு. முதல் படி, இந்த விலைகளை நாம நேரடியா பயன்படுத்த முடியாது இல்லையா? முடியாது. அதுக்கு பதிலா ஒவ்வொரு நாளும் விலை எவ்வளவு மாறி இருக்குங்கிறத கணக்கிடவும். அதுதான் ரிட்டர்ன்ஸ். ஆமா, ஏன்னா 25,000 ரூபாயில இருக்கிற ஒரு பங்கு 250 ரூபாய் ஏறுறதும், 250 ரூபாயில இருக்கிற ஒரு பங்கு 250 ரூபாய் ஏறுறதும் ஒன்னில்ல. அதனால நாம சதவீத மாற்றத்தை, அதாவது ரிட்டர்ன்ஸ பார்க்கணும். சரி. இங்க நாம ஒரு முக்கியமான முறைய பயன்படுத்துறோம். அதுக்கு லாக் ரிட்டர்ன்ஸ்னு பேரு. அதோட சூத்திரம் RT = ln PT/PTM. அதாவது இன்னைய விலைய நேற்றைய விலையால வகுத்து அதோட இயற்கை மடக்கை, நேச்சுரல் லாகரிதம் எடுக்கணும். ஒரு நிமிஷம் பொறுங்க. எதுக்கு இங்க இந்த மடக்க, அதாவது லாகரிதம் வருது? சாதாரண சதவீத மாற்றத்தையே கணக்கிடலாமே, அது இன்னும் சுலபமா இருக்குமே. ரொம்ப நல்ல கேள்வி. இதுதான் இந்த கணக்கீட்டோட முதல் முக்கியமான புள்ளி. சாதாரண சதவீதத்துல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? ஒரு பங்கு 100 ரூபாயிலிருந்து 110 ரூபாய்க்கு போனா அது 10% லாபம். ஆமா. ஆனா அதே பங்கு 110 ரூபாயில இருந்து திரும்ப 100 ரூபாய்க்கு வந்தா அது 9.09% நஷ்டம். ஓ, ஆமா ஆமா. பாத்தீங்களா? போன தூரமும் வந்த தூரமும் ஒண்ணுதான், ஆனா சதவீத எண்கள் வேற வேற. இது கணக்கீடுகள்ல ஒரு சமச்சீரற்ற தன்மைய, ஒரு ஏசிமெட்ரிய உருவாக்கிடும். சரி. ஆனா லாக் ரிட்டர்ன்ஸ் பயன்படுத்தும் போது அந்த 10% ஏற்றமும் 9.09% இறக்கமும் கணித ரீதியா சமமான மதிப்புகளா +0.0953 மற்றும் -0.0953 மாறிடும். இது ஏற்றத்தையும் இறக்கத்தையும் ஒரே தராசுல வச்சு பார்க்க உதவுது. ஓ, அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இந்த மாதிரி தீவிரமான நிதி ஆய்வுகளுக்கு சாதாரண சதவீதத்தை விட லாக் ரிட்டர்ன்ஸ் தான் சரியான கருவியா? நிபுணர்கள் எப்போதும் இதைத்தான் பயன்படுத்துவாங்களா? பெரும்பாலான நேரங்கள்ல ஆமா. குறிப்பா காலப்போக்கு பகுப்பாய்வு, அதாவது டைம் சீரீஸ் அனாலிசிஸ் செய்யும் போதோ அல்லது வாலடைலிட்டி மாதிரி சிக்கலான விஷயங்களை கணக்கிடும் போதோ லாக் ரிட்டர்ன்ஸ் தான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். அது கணக்கீடுகளை எளிமையாக்குறது மட்டும் இல்லாம முடிவுகளை இன்னும் துல்லியமாக்குது. சரி, புரிஞ்சுது. அப்போ நம்ம தரவுப்படி ஜான்வரி 9ஆம் தேதி விலைய ஜான்வரி 8ஆம் தேதி விலையால வகுத்து LN எடுத்தா நமக்கு முதல் ரிட்டர்ன் கிடைக்குது. இப்படி 11 விலைகளை வச்சு நமக்கு 10 ரிட்டர்ன் மதிப்புகள் கிடைச்சிருக்கு. ஆமா. அடுத்தது என்ன? சராசரி மீன் கண்டுபிடிக்கணும். நம்ம பார்வையாளர்களுக்கு சராசரி எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். அதனால இந்த 10 லாக் ரிட்டர்ன்ஸை கூட்டி 10ஆல வகுத்தா நமக்கு -0.00325ன்னு ஒரு எண் கிடைக்குது. ஆமா.
இதுனா இந்த காலகட்டத்தோட ஈர்ப்பு மையம்னு சொல்லலாம். சரி. சரி. ஆனா இந்த சராசரி தான் கதையிலேயே ரொம்ப சலிப்பான ஒரு பகுதி. இந்த காலகட்டத்துல பங்கு லேசா இறங்க முகமா இருந்திருக்குன்னு மட்டும் இது சொல்லுது. ஓகே. ஆனா உண்மையான சுவாரஸ்யம் ஒவ்வொரு நாளோட ரிட்டர்னும் இந்த சராசரியை விட்டு எவ்வளவு தூரம் விலகி போயிருக்குங்கிறதுல தான் இருக்கு. அந்த விலகல் தான் வாலட்டாலிட்டியோட ஆன்மா. ஆமா. இப்போ நம்ம ஒவ்வொரு ரிட்டர்ன்ல இருந்தும் இந்த சராசரியை கழிச்சு டீவியேஷன், அதாவது விலகலை கண்டுபிடிக்கிறோம். ஆனா இங்க ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? சில விலகல்கள் பிளஸ்ல இருக்கு, சிலது மைனஸ்ல இருக்கு. இதையெல்லாம் அப்படியே கூட்டினா ஒன்னோட ஒன்னு அடிபட்டு எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஆமா, கடைசியில 0க்கு பக்கத்துல ஒரு விடை வரும். அது எந்த விலகலுமே இல்லைங்கிற ஒரு தப்பான சித்திரத்தை கொடுத்துரும். இது ஒரு முட்டு சந்து மாதிரி தெரியுதே. என்னோட முதல் எண்ணம் என்னன்னா, எதுக்கு இவ்வளோ யோசிக்கணும்? அந்த மைனஸ் குறியை மட்டும் எடுத்துட்டா போதாதா? அதாவது அப்சல்யூட் வேல்யூ. ஆமா, எல்லா விலகல்களுக்கும் அப்சல்யூட் வேல்யூ எடுத்து அதோட சராசரியை கண்டுபிடிச்சா பிரச்சனை தீர்ந்துருமே. அது இன்னும் சுலபமா இருக்குமே. இது ஒரு அருமையான கேள்வி. நீங்க சொல்ற முறைக்கு மீன் அப்சல்யூட் டீவியேஷன்னு பேரு. அதுவும் புள்ளி விவரத்துல சரியான ஒரு முறைதான். அப்புறம் ஏன் அதை பயன்படுத்தல? ஆனா நிதித்துறையிலும் சரி, அறிவியல்லையும் சரி, நாம அதுக்கு பதிலா விலகல்களை வர்க்கப்படுத்துறோம். அதாவது ஸ்கொயர் பண்றோம். இதுக்கு ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த காரணம் இருக்கு. அப்படியா? வர்க்கப்படுத்துறது வெறும் மைனஸ் குறிய நீக்கிறதுக்காக மட்டும் இல்ல. அது பெரிய விலகல்களுக்கு, அதாவது பெரிய அதிர்ச்சிகளுக்கு மிக அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்குது. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஒரு உதாரணத்தோட சொல்றேன். ஒரு சாதாரண நாள்ல சந்தை 0.5% நகரலாம். திடீர்னு ஒரு நெருக்கடி வருது. 2008 நிதி நெருக்கடி மாதிரி, இல்ல ஒரு பெருந்தொற்று அறிவிப்பு மாதிரி. அன்னிக்கு மட்டும் சந்தை 10% விழுது. சரி. விட 20 மடங்கு தான் பெருசு. ஆனா நீங்க வர்க்கப்படுத்தினா 10 ஸ்கொயர் பண்ணா 100. ஆனா 0.5 ஸ்கொயர் பண்ணா 0.25. இப்போ அந்த ஒரு மோசமான நாள் சாதாரண நாளை விட 400 மடங்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்துது. ஓ, 400 மடங்கா? ஆமா, வர்க்கப்படுத்துறதுங்கிறது கவனம். இந்த நாள் ரொம்ப முக்கியம். இத சாதாரணமா எடுத்துக்காதீங்கன்னு கணக்கீடு நமக்கே சொல்ற மாதிரி. இது சந்தை அதிர்ச்சிகளை மதிப்பதற்கான ஒரு கணித வழி. அடடே, இப்பதான் இது முழுசா புரியுது. இது வெறும் ஒரு கணித செயல்முறை இல்ல. இது ஒரு தத்துவார்த்தமான தேர்வு. கரெக்ட். பெரிய எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாமளே முடிவு செய்றோம். அந்த பெரிய வீழ்ச்சிகளையும் ஏற்றங்களையும் நம்ம மாடல் மறக்காம இருக்க இப்படி பண்றோம். மிகச்சரியா சொன்னீங்க. இது ஆபத்தை உணர்திறனோட அளவிடும் ஒரு மாடலை உருவாக்குது. சராசரியான நாட்களை விட அசாதாரணமான நாட்களுக்கு அதிக கவனம் கொடுக்குது. சூப்பர். சரி, அப்போ நம்ம தரவுப்படி இந்த 10 விலகல்களையும் நாம வர்க்கப்படுத்தி அவற்றை கூட்டி சராசரி கண்டுபிடிச்சா நமக்கு வேரியன்ஸ் கிடைக்குது. ஆமா. இந்த எண் சிக்மா ஸ்கொயர்னு குறிக்கப்படுது. அதோட மதிப்பு 0.00000318. ஆனா இந்த எண் வர்க்கப்படுத்தப்பட்ட லாக் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு அலகுல இருக்கு. ஆமா, அது யாருக்கும் புரியாது. இது காதோட நீளத்தை கிலோகிராம் ஸ்கொயர்ல சொல்ற மாதிரி இருக்கு. இத நாம மறுபடியும் புரிஞ்சுக்கிற மாதிரி மாத்தணுமே. ஆமா, நாம செய்த செயலுக்கு நேர்மாறான ஒன்னே செய்யணும். வர்க்கப்படுத்துறத சரி செய்ய நாம வர்க்க மூலம், அதாவது ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகே. வேரியன்ஸ்க்கு நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தா கிடைக்கிற அந்த எண்ணுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். திட்ட விளக்கம். நிதி உலகத்துல ரிட்டர்ன்ஸ்களோட திட்ட விளக்கம் எதுவோ அதுதான் வாலட்டாலிட்டி. ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ நாம தேடி வந்த பதில் இதுதானா? இதுதான். 0.0000318க்கு வர்க்கமூலம் எடுத்தா நமக்கு 0.00564ன்னு ஒரு எண் கிடைக்குது. ஓ. இப்போ இந்த எண் மறுபடியும் நம்மளோட தினசரி ரிட்டர்ன்ஸோட அதே அலகிற்கு வந்துருச்சு. இதை நாம சுலபமா புரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த 0.00564, அதாவது 0.564% அப்படிங்கிறது நடைமுறையில என்ன சொல்லுது? ஒரு முதலீட்டாளர் இந்த எண்ணை பார்க்கும்போது அடுத்த நாள் என்ன நடக்கும்னு இது சொல்லுமா? இல்ல. சரியா 0.564% ஏறும் அல்லது இறங்கும்னு அர்த்தமா? அதுதான் இல்ல. இது ஒரு கணிப்பு கிடையாது. இது பரவலோட ஒரு அளவீடு. அப்போ இதை இப்படி யோசிங்க. இது ஒரு சாதாரண நாள் எப்படி இருக்குன்னு வரையறுக்குது. புள்ளி விவரப்படி ஒரு இயல்நிலை பரவல்ல, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல சுமார் 3/2 பங்கு நாட்கள் விலகல் இந்த திட்ட விலக்கத்துக்குள்ளதான் இருக்கும். ஓ. அதாவது நம்ம தரவுப்படி 68% நாட்கள்ல தினசரி வருமானம் சராசரியிலிருந்து +0.564% மற்றும் -0.564% இந்த எல்லைக்குள்ளதான் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இதை தாண்டி போற நாட்கள் அசாதாரணமான நாட்கள்.
கரெக்ட். இது எதிர்பார்ப்புகளுக்கான ஒரு எல்லைய நமக்கு கொடுக்குது. ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்கலாம். ஒரு குழப்பமான விலை வரைபடத்துல ஆரம்பிச்சோம். ம் விலைகளையே பார்க்காம அதோட அசைவுகளை, அதாவது லாக் ரிட்டர்ன்ஸ் மட்டும் எடுத்தோம். அதோட ஈர்ப்பு மையமான சராசரியை கண்டுபிடிச்சோம். ஆமா. அப்புறம் மிக முக்கியமான ஒரு படி, அந்த மையத்திலிருந்து எவ்வளோ விலகி இருக்குன்னு அளக்கும்போது சந்தை அதிர்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க விலகல்களை வர்க்கப்படுத்தினோம். ஆமா. கடைசியா அதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு எண்ணா மாத்த வர்க்கமூலம் எடுத்தோம். குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவான அர்த்தமுள்ள எண்ணுக்கு வந்திருக்கோம். 0.564% டெய்லி வாலட்டாலிட்டி. ஆஹா, இந்த செயல்முறையோட அழகே இதுதான். இது உலகளாவியது. நீங்க பிட்காயினுக்கு கணக்கிட்டாலும் சரி, S&P 500க்கு கணக்கிட்டாலும் சரி. இல்ல ஒரு தனிப்பட்ட பங்கிற்கு கணக்கிட்டாலும். ஆமா, எதுக்கு கணக்கிட்டாலும் இந்த புழுமவரச் சங்கிலி தான் அடிப்படை. இது ஆபத்து பற்றி பேசுவதற்கான ஒரு பொதுவான மொழி. ஒரு ட்ரேடர் ஒரு பங்கிற்கு 20% வருடாந்தர வாலடைலிட்டினும் இன்னொரு பங்கிற்கு 40% வாலடைலிட்டினும் சொல்லும்போது அவங்களுக்கு அந்த பங்குகளோட விலை கூட தெரிய வேண்டாம். எதில் ஆபத்து அதிகம்னா அவங்களால உடனடியா புரிஞ்சுக்க முடியும். ஆமா, சரிதான். நாம இப்போ அந்த மொழியோட இலக்கணத்தை தான் கட்டமைச்சிருக்கோம். ஆக அடுத்த முறை நீங்க எங்கேயாவது வாலடைலிட்டி 2%ன்னு படிக்கும்போது அது காற்றிருந்து வந்த ஒரு எண் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அது கொடுக்கப்பட்ட காலகட்டத்துல விலைகள் அதன் சராசரியை சுற்றி எவ்வளவு பரவி இருக்குங்கிறத அளவிடுற ஒரு தர்க்கரீதியான படிப்படியான புள்ளிவிவர செயல்முறையோட முடிவு. கரெக்ட். நாம இங்க தினசரி இறுதி விலைகளை, க்ளோசிங் பிரைசஸ வச்சு டெய்லி வாலடைலிட்டியை கணக்கிட்டோம். ஆனா இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வி? இறுதி விலைங்கிறது ஒரு நாடோட இறுதியில ஒரே ஒரு நொடியில எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் மாதிரி. ஆமா. ஆனா காலை 9:30 இருந்து மாலை 4 மணி வரைக்கும் அந்த பங்கு எவ்ளோ பெரிய போராட்டத்தை சந்திச்சிருக்கும். உச்சத்துக்கு போயிட்டு பாதாளத்துக்கு வந்திருக்கலாம். உண்மைதான். நாம அந்த நாள் முழுதும் நடந்த கதையை விட்டுட்டு கடைசி வரிய மட்டும் படிச்சிருக்கோம். அப்ப நாம ஒவ்வொரு நிமிடத்தோட விலையையும் பயன்படுத்தியிருந்தா இந்த வாலட்டிலிட்டி எண் எப்படி மாறியிருக்கும்? அதேதான். நாம் பாக்குற அந்த இறுதி விலை வாலட்டிலிட்டி உண்மையான ஆபத்தை முழுசா காட்டுதா, இல்ல அதோட ஒரு மென்மையான வடிவத்தை மட்டும்தான் காட்டுதா? எப்ப நம்ம ஒரு விஷயத்தை சுருக்கி பாக்குறோமோ அப்போ என்ன உண்மையை இழக்கிறோம்? இது நீங்க யோசிச்சு பார்க்கலாம்.